திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. பழம்பெரும் நடிகை சாவித்திரி நடிகர் திலகமாக போற்றப்பட்டார். குடும்ப உணர்வுகளை மனதில் ஏற்றி அதை அப்படியே நடிப்பாக வெளிப்படுத்துவதில் மிகச்சிறந்த நடிகை சாவித்திரி. பாசம படத்தில் சிவாஜிக்கு தங்கையாக சாவித்திரி நடிக்க அதிலிருந்து இருவரும் ஜோடியாக படங்களில் நடிக்கவே இல்லை. அந்த அளவுக்கு பாசமலர் திரைப்படம் அனைவருக்கும் ஒருவித தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தது. அப்போதைய காலகட்டத்தில் அனைவராலும் திமிர் பிடித்த நடிகை, மிகவும் கர்வம் கொண்ட நடிகை என பார்க்கப்பட்டவர் நடிகை பானுமதி. ஆனால் பானுமதியே பழகி நட்பாக பேசிய ஒரு நடிகையை சாவித்திரி மிகவும் கர்வம் பிடித்த நடிகை என்று கூறியிருக்கிறார். அதுதான் ஆச்சரியம். அவர் வேறு யாரும் இல்லை, நடிகை ஜெயசித்ரா. சொந்தங்கள் வாழ்க என்ற படத்தில் நடித்துக் கொண்டிருக்கும் போது நிருபர் ஜெயசித்ராவை சந்தித்து சில கேள்விகளை கேட்டிருக்கிறார். அந்த கேள்வி பதில்தான் இப்போது வைரலாகி வருகின்றன. அதில் நீங்கள் கர்வம் பிடித்தவர் என சாவித்திரி குற்றம் சாட்டியிருக்கிறாரே என்று நிருபர் கேட்க ஜெயசித்ரா சொன்ன பதில் இதோ. சாவித்திரி ஒரு பழம்பெரும் நடிகை. அவர் என்னை ஏன் இப்படி பேசினார் என்று தெரியவில்லை. நான் யாரிடமும் மரியாதையாகத்தான் நடந்து கொள்வேன். டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதன்படிதான் கேட்பேன். ஒருமுறை பானுமதி என்னை வரவழைத்து 1 மணி நேரம் பேசி கொண்டிருந்தார். நான் கர்வம் பிடித்தவள் என்றால் அவர் அப்படி செய்வாரா என ஜெயசித்ரா அந்த பேட்டியில் கூறியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் சிவகுமாரும் அவரும் காதலிப்பதாக அப்போது செய்திகள் வெளியானது. அதையும் ஜெயசித்ரா மறுத்திருக்கிறார். சிவகுமாரும் நானும் பல படங்களில் ஒன்றாக நடித்திருக்கிறோம், அதனால் கூட அப்படி தெரிய வாய்ப்பிருக்கலாம் என்று கூறினார். சிவகுமார் உங்களை காதலித்தாரா என்ற கேள்விக்கு அதை என்னால் எப்படி சொல்ல முடியும், எனக்கு எப்படி தெரியும் என பதில் அளித்திருக்கிறார். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.